அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய திருவிக பேச்சு பயிலரங்கத்தினுடைய ஜெயநகர் கிளையின் 600வது வார நிகழ்வு இனிதே துவங்குகிறது. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்று திருவிக பேச்சு பயிலரங்கத்தில் ஜெயநகர் கிளை ஜெயநகர் பூங்காவில் நடைபெறும் திருவிக பேச்சு பயிலரங்கத்தில் 600வது வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதைதான் இப்பொழுது இந்த இடத்தில் அரங்கம் அமைத்து இதில் ஜெயநகர் மேம்பாட்டு சங்கத்தில் நடத்துவதற்கு அனுமதி பெற்று நடத்தப்படுகிறது. நீங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். நீங்கள் வந்திருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விழா தடவை ஏற்றுள்ள அன்பு சகோதரி தமிழ் பெரியார் விருதாளர் கில்நகர் அரங்க அமைப்பாளர் வைத்திய சந்திரன் அவர்களுக்கு மற்றும் மேடைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுநர்கள், எனது அன்பிற்குரிய திருவிக அரங்க உறவுகள் மற்றும் நம்மை மிகச் சரியாக ஒரு களம் அமைத்து கொடுத்து ஓரணியில் இணைந்திருக்கக்கூடிய பதிப்பிற்குரிய திருவிக பயிலரங்க நிறுவனர் உள்ளிட்ட அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை உரித்தார்கள். ஜெயநகர் அரங்கம் இன்று நான் கண்ட 10 ஆண்டுகளில் எடுக்கின்ற முதல் விழா. உண்மையில் மிக பெரும் மகிழ்ச்சியுடனும் பெருமிதத்துடனும் இந்த நிகழ்வில் முதலாக நான் கவிதை பாடுவதற்கு அழைக்க பெற்றிருக்கிறேன் என்பது எனக்கு கொடுத்த ஒரு சிறிய பேர். அத்தகைய ஒரு தவத்திற்கு நான் உண்மையில் பெருமிதம் கொள்கிறேன். நிர்வாக பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கி கவிதை தலைப்பு சோர்வினான். பெரிய கட்டிடங்களை தோல் பைக்குள் திணிக்கும் அவள் வெள்ளி உருக பேரன்பை விரிவு செய்வாள். பெரிய கட்டிடங்களை தோல் பைக்குள் திணிக்கும் அவள் வெள்ளி உருக பேரன்பை விரிவு செய்வாள். தன்னை மறந்து போன மௌனங்களுக்கும் சேர்த்தே தலைக்கு மேல் போகும் மேகத்தை மடக்கி குடையாய் விரிப்பாள். தன்னை மறந்து போன மௌனங்களுக்கும் சேர்த்தே தலைக்கு மேல் போகும் மேகத்தை மடக்கி குடையாய் விரிப்பார். வாரத்தில் ஒளிந்து கிழமையை திறந்து பகலை பிசைந்து பரிமாறும் பொழுது, வாரத்தில் ஒளிந்து கிழமையை திரிந்து பகலை பிசைந்து பரிமாறும் பொழுதை திசைகள் ஓடி வந்து பிடுங்கிக் கொள்ளும். சலிப்பில்லை, கோபமில்லை, கொலிக்க கணுமுடிந்த கவிதைகள் அவளிடம் மிச்சம் இருக்கும். வாரத்தில் ஒளிந்து கிழமையை திறந்து பகலை பிசைந்து பசியாறும் பொழுதை திசைகள் ஓடி வந்து பிடுங்கிக் கொள்ளும். சலிப்பில்லை, கோபமில்லை, கொலிக்க கணுமுடிந்த கவிதைகள் அவளிடம் மிச்சமாய் கிடக்கும். மஞ்சள் கதிர்சாய சொட்டும் சூரிய ஒளிகளை சிந்தாமல் பிடித்து கைக்குட்டையில் மடிப்பார். மஞ்சள் கதிர்சாய சொட்டும் சூரிய துளிகளை சிந்தாமல் பிடித்து கைக்குட்டையில் மடித்துக் கொள்வார். வாயகல சிரிக்கும் பாதைகளை கடந்து பொருத்தமான கர்வத்துடன் போகும் அவள் வாயகல சிரிக்கும் பாதைகளை கடந்து பொருத்தமான கர்வத்துடன் போகும் அவள் ஆளின்றி அழுத்துக் கொள்ளும் முற்ற தும்பிகளுக்காய் விழி தழும்புவாள். வாயகல சிரிக்கும் பாதைகளை கடந்து பொருத்தமான கர்வத்துடன் போகும் அவள் ஆளின்றி அழுத்துக் கொள்ளும் முற்ற தும்பிகளுக்காய் விழி தழும்புவாள். எதிர்படும் வெளிச்ச புள்ளிகளை திரட்டி பாடலாய் முணுமுணுத்து பெற்ற புன்னகையை எதிர்படும் வெளிச்ச புள்ளிகளை திரட்டி பாடலாய் முணுமுணுத்து பெற்ற புன்னகையை ஈரம் பற்றாத மென்குளிராக்கி தூரத்தில் கண்பட்ட யாவருக்கும் போர்த்துவாள். ஈரம் பற்றாத மென்குளிராக்கி தூரத்தில் கண்ணில் பட்ட யாவருக்கும் போர்த்துவாள். பெட்டி நிறைய இருளை இறக்கி வைக்கும் முன்னரே ஓடி வந்து காலை கட்டும் குறும்பு தொட்டி செடிகள் உச்சி முகர்ந்து முதுகு தடவி தனது ஒருவனத்து கூந்தல் காற்றை முழுவதும் கொட்டி நிறைவாள். பெட்டி நிறைய இருளை இறக்கி வைக்கும் முன்னரே ஓடி வந்து காலை கட்டும் குறும்பு தொட்டி செடிகள் உச்சி முகர்ந்து முதுகு தடவி தனது ஒருவனத்து கூந்தல் காற்றை முழுவதும் கொட்டி நிறைவாள். ஒரு கட்டு மனைக்காக தூங்க மறுக்கும் அடம் அவள்
ஒரு கட்டு மழைக்காக தூங்க மறுக்கும் அவள் தேவதையோ சாத்தானோ எதுவாக கொள்ளுங்கள். இதயம் ஒழித்த துப்பட்டாவில் ஒரு முனையில் கருணை சொட்டும், துப்பட்டாவின் மறுமுனையில் குருதி நனை. விரைக்கீற்றின் கருவறைக்குள் தன்னை மறைந்து சரிகிறாள் சோர்விலான் பெண். வாழ்க மகளிர் தின வாழ்த்துக்களை. ஜெய்நகர் அரங்கத்தினுடைய 600வது வார சிறப்பு நிகழ்வு மகளிர் தினத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் நெஞ்சார ஒரு முறை வணங்கி என்னுடைய இந்த கவிதையை இங்கே உரித்தாக்க விரும்புகின்றேன். கவிதையின் தலைப்பு பெண்மையை போற்றுவோம். சராசரியானவள் அல்ல நீ, சரித்திரம் படைக்க வந்தவள் நீ, சோதனைகள் எதிர்வரினும் சாதிக்க வந்தவள் நீ, தடம் புரண்ட தந்தையின் சிந்தையை வினாடியில் மாற்றிடும் வித்து நீ, எதிர்வரும் துன்பங்களை தூளாக்கி தகர்த்திடும் மானுட சொத்து நீ, பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து நாட்டிற்கே பெருமை பல சேர்ப்பவள் நீ, மதிப்போருக்கு மலரும் நீ, மிதிப்போருக்கு முள்ளும் நீ, ஆட்டி வைத்த கைகள் உம்மை ஆளச் சொல்லி அழகு பார்க்கும், பூட்டி வைத்த பொன்னுலகம் உன் பொற்பாதம் தாங்கி நிற்கும், பெண்ணடிமை வீழ்ந்துவிட உன் அருமை புரிந்து நட, பெண்ணடிமை வீழ்ந்துவிட உன் அருமை புரிந்து நட, நாயுடனே நடைபயிலும் நங்கைகள் இங்கிருக்க, நாயுடனே நடைபயிலும் நங்கைகள் இங்கிருக்க, பசித்த வயிறுடனே போராடும் தங்கைகள் பலரும் உண்டு, பசித்த வயிறுடனே போராடும் தங்கைகள் பலரும் உண்டு, விண்வெளியில் பறந்து சென்றாய், விமானத்தை இயக்கி நின்றாய், மருத்துவத்தில் மகத்துவம் கண்டாய், நாடாண்டு நாளெல்லாம் தலைப்பு செய்தியானாய், உனக்கென வாழாது உறவுகளை வளர்த்திட்டாய், உனக்கென வாழாது உறவுகளை வளர்த்திட்டாய், தனக்கெதுவும் கேளாது தடம் பதித்து முன் சென்றாய், தனக்கெதுவும் கேளாது தடம் பதித்து முன் சென்றாய், அகிலத்தை நான் ஆள, அகிலத்தை நான் ஆள உன் உதிரத்தால் என்னை வளர்த்தாய், உன் உதிரத்தால் என்னை வளர்த்தாய், கடவுளின் தோற்றம் என உலகம் உன்னை சொல்லும், கடவுளின் தோற்றம் என உலகம் உன்னை சொல்லும், கடவுளுக்கே சோகம் என்றால் பெண்மை எங்கே செல்லும், கடவுளுக்கே சோகம் என்றால் பெண்மை எங்கே செல்லும், சூரியனுக்கு ஓய்வுண்டு சந்திரனுக்கு தேய்வுண்டு, உனக்குத்தான் ஓய்வுண்டா என் அன்னைக்குத்தான் சோர்வுண்டா, உனக்குத்தான் ஓய்வுண்டா என் அன்னைக்குத்தான் சோர்வுண்டா, சோகத்தையும் சுகமாக்கும் நேயவள் நீ, சோகத்தையும் சுகமாக்கும் நேயவள் நீ, துன்பத்தையும் இன்பமாக்கும் தூயவள் நீ, வாழ்க நீ எம்மான். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் எனது இனிய நேர வணக்கம். முதலில் நம்முடைய மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவையின் தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் எனது 2ஆம் தர வணக்கம். நான் வரும்போது பார்க்குறேன் ஐயாவை காணும். நாங்கள் ஆக்சுவலி அங்கே பார்க்கில் போயிட்டு தான் அட்ரஸ் கேட்டுட்டு வரோம். நாங்கள் ஷாப் வந்துட்டோம், ஐயா டைமுக்கு வந்துட்டோம். அப்புறமா அங்கே விசாரிச்சு ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு கேட்டு தான் இங்கே வராங்க. நடந்து வந்தோம், வண்டி அங்கே விட்டுட்டு. அதனால் சற்றே தாமதம் மன்னிக்கணும். ஐயாவை காணும் எங்கெங்கன்னு பார்த்தாக்கா, இதுவரையில் நான் முதலாக ஐயாவை வந்து இந்த இடத்தில் இல்லாமல் அங்கே பார்ப்பது தான் முதல் முறை. ஆமாம், அது அப்படி கிடையாதுங்க. கலங்கரை விளக்கத்தை பார்த்தா நாங்கள் வருவோம் எப்பவுமே. நீங்கள் அங்கே இருக்கிறது, நீங்கள் எப்பவுமே இங்கே தான் இருக்கணும். அப்படி வச்சு தான் உங்களை நாங்கள் பார்க்கணும். ஓகே, நன்றிங்க. இன்று உலக மகளிர் தினம். ஆக்சுவலி மகளிர் தினம்ன்றது வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். இது மகிழ்ச்சிக்கான ஒரு விழா கிடையாது. 1910ஆம் ஆண்டு சம உரிமை கேட்டு போராடிய 70க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிருப்பு போராட்டத்தால் மாண்ட தினம் சம உரிமை கேட்டு பஞ்சாலை தொழிலாளர்கள். இது ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு சம உரிமையை கொடுத்து மார்ச் 8 வந்து மகளிர் தினமாக அறிவித்த தினம் தான் இது 1910. ஆகவே அந்த மகளிருக்கு முதலில் நமது இதயாஞ்சலியை செலுத்துவதோடு இந்த மகளிர் தினத்திற்கான கவிதை வாசித்து சென்றிருக்க ஆற்றலரசி அவர்களுக்கும், அடுத்ததாக வாசித்த என்னுடைய ஆருயிர் தம்பி உதயா அவர்களுக்கும் எனது சிறப்பு வணக்கம். இப்போது எனது கவிதையை தொடங்குகிறேன். பெண்ணே, உனது தோன்றல் சமீபத்து யாவாலா, இல்லை ஆராய்ச்சி செய்தால் அதற்கு முன் போவாலோ?
பெண்ணே, உனது தோன்றல் சமீபத்திய ஏவாலோ, இல்லை ஆராய்ச்சி செய்தால் அதற்கு முன் போவாலோ? வணங்குகிறேன் உன்னை என் வயது உள்ள வரைக்கும். பெண்ணே, திமிர் பிடித்த ஆண் நான், திருவிக்க அரங்கம் வரும் வரை. பெண்ணே, திமிர் பிடித்த ஆண் நான், திருவிக்க அரங்கம் வரும் வரை. ஆம், முதலில் அங்கு நான் மிக கர்வமாகத்தான் வந்தேன். எப்படி தெரியுமா? என் சிரம் உயர்த்தி இருகரம் வீசி கர்வ நிறம் பூசி மிக திமிராகத்தான் வந்தேன் நான். என் சிரம் உயர்த்தி இருகரம் வீசி கர்வம் நிறம் பூசி மிக திமிராகத்தான் வந்தேன் நான். வந்தமர்ந்த நொடியில் என் மடியில் வந்து வீழ்ந்தது ஆயிரம் கேள்வி வெடிகள். வந்தமர்ந்த நொடியில் என் மடியில் வந்து வீழ்ந்தது ஆயிரம் கேள்வி வெடிகள். அந்த அரங்கத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மிக சிலரே ஆடவர். அந்த அரங்கத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மிக சிலரே ஆடவர். மற்றாங்கே மலர்களின் வாசத்தை விட மிக நேசத்துடனும் பாசத்துடனும் பார்வையை வீசி என்னை வணங்கி வரவேற்றது மங்கையர். மலர்களின் வாசத்தை விட மிக நேசத்துடனும் பாசத்துடனும் பார்வையை வீசி என்னை வணங்கி வரவேற்ற மங்கையர். திட்டமிட்டே திமிர் இழந்தேன் நான். அங்கே திட்டமிட்டே என் திமிர் இழந்தேன். காரணம், அங்கே நான் கண்டது அகமிலிருந்த அன்னை தெரேசாக்களை. காரணம், அங்கே நான் கண்டது அகம் மிளிர்ந்த அன்னை தெரேசாக்களை. என் மங்கையரின் பேச்சிலோ கம்பீரம், அங்கையரின் கண் வீச்சிலோ அதிவீரம், கங்கையரின் தமிழிலோ தேன் சுவை ஈரம். என் மங்கையரின் பேச்சிலோ கம்பீரம், அங்கையர் கண் வீச்சிலோ அதிவீரம், கங்கையரின் தமிழிலோ தேன் சுவை ஈரம். இதனால் எனது அகங்கார திமிரோ அப்பூங்காவின் ஓரம். இதனால் எனது அகங்கார திமிரோ அப்பூங்காவின் ஓரம். பெண்ணே, உன்னை விழித்தெழுந்து வா என நான் உரைக்க மாட்டேன். தூங்கிக் கொண்டிருக்கும் என் ஆண் குலத்தை எழுப்பிவிடவா என்று உரைக்கிறேன். பெண்ணே, விழித்தெழுந்து வா என நான் உன்னை உரைக்க மாட்டேன். தூங்கிக் கொண்டிருக்கும் எனது ஆண் குலத்தை எழுப்பிவிடவா என்று அழைக்கின்றேன். ஆஹா, நம்பிக்கை கொண்டேன், இனி என் தமிழ் சாகாது. ஆஹா, நம்பிக்கை கொண்டேன், இனி என் தமிழ் சாகாது. யார் சொன்னது மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 என்று? யார் சொன்னது மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 என்று? என் தமிழ் பெண்கள் ஒவ்வொருவரும் மாடோட்டும் எழுத்துக்களை எழுதி பாருங்கள், அப்பொழுது தெரியும் எங்களின் மொழிகள் எத்தனை என்று. என் குல தமிழ் பெண்கள் மாடோற்றும் பாஷையை எழுதி பாருங்கள், எண்ணிலடங்கா வார்த்தைகள் அதிலும் அடங்கும். வாய்ப்பளித்த அனைவருக்கும், என்னை இங்கு சிறப்பித்த என் குல மக்களுக்கும் எனது சிறந்தான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து, கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது என் கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் என்ற வைர வரிகளை வணங்கி இந்த வாய்ப்பிற்கு எனது ஆசானை வணங்கி விடைபெறும் உங்கள் வசீகரன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இனிய உறவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நமது திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் ஜெய்நகர் பூங்காவின் 600வது வாரம் மற்றும் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி மிக அருமையாக, ஆரவாரமாக, கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துகின்ற அமைப்பாளர் ஆனந்தன் ஐயா மற்றும் இணையமைப்பாளர் அர்ஜுனன் ஐயா, ஒருங்கிணைப்பாளர் சரவணன் ஐயா மற்றும் சுரேஷ் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி, எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மையெல்லாம் ஒரு கூரையின் கீழ் அமைத்து நம்மையெல்லாம் வழிநடத்தி சென்று உறவு பாலம் அமைத்த நமது அரங்கங்களின் பேரரசர், நெறியாளர், முனைவர், ஆதவனின் கனி விருதாளர் திரு தாமோதரன் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் பெரியார் விருதாளர், கீழ்நகர் அரங்க அமைப்பாளர் அன்பு சகோதரி வைதேகி சந்திரன் உள்ளிட்ட வருகை புரிந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும்
இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த அரங்கம் முதலாக இந்த அரங்கத்திற்கு பெரும்பாலானவர்கள் இங்கே வந்திருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் ஏனென்றால் இந்த அரங்கம் ஆரம்பித்து 10 வருடங்கள் ஆகிறது. இதற்கு வராததற்கு ஒரு காரணம் என்னன்னா, அதே நேரத்தில் தான் நமது ஆசிரியர் காலனி பூங்காவும் இதே சனிக்கிழமை நடைபெறுவதால் இங்கு வருவதற்கான சூழல் இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்விலே நாம் கலந்து கொள்கிறதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அரங்கம் மேன்மேலும் மிக சிறப்பாக நடைபெற்று பல 100 வாரங்கள் இந்த அரங்கம் இன்னும் புத்துணர்ச்சியோடு எல்லோரும் போற்றும்படி பெருமிதத்தோடு இந்த அரங்கம் சிறப்பாக வளர்வதற்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் தினத்தை பற்றி ஒரே வார்த்தை. பெண்கள் அது எப்படி மெழுகுபடுத்தி தன்னை உருக்கி இருளை போக்கி வெளிச்சத்தை தருகிறதோ அதே போன்று பெண்கள் தன்னை உருக்கி இந்த குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி, கண்ணின்றி காட்சி இல்லை, பெண்ணின்றி பெருமை இல்லை, பெண்ணை போற்றுவோம், பெருமை கொள்வோம் என்று கூறி இந்த இனிய நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நமது தமிழ் பெரியார் திருவிக்கா விருதாளர்கள், அன்பிற்குரிய ஜோதிமணி ஐயா, அன்பிற்குரிய புலவர் வெங்கடேசன் ஐயா, அன்பிற்குரிய சகோதரர் சேரன், அன்பிற்குரிய குணசேகரன் ஐயா உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இப்பொழுது தமிழ் பெரியார் விருது பெற்ற போகன்வில்லா அரங்க அமைப்பாளர் புலவர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த அரங்கத்தை வாழ்த்தியும் மகளிர் தினத்தை பற்றியும் மிக சுருக்கமாக, நேரம் என எல்லாருமே இது வாழ்த்தரங்கம், எனவே மிக சுருக்கமாக வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இந்த ஜெய்நகர் பூங்கா 10வது கிளை என்று நினைக்கிறேன். 600வது வாரம். அது மட்டுமல்ல, உலக மகளிர் தினம். இது ரெண்டும் சேர்ந்து வந்துக்கிட்டு ஒரு பெரிய சிறப்பு, சந்தோஷம். நம்ம ஐயா சரவணன் முதல் அரங்கத்துக்கு கூட வருவார். அடிக்கடி அவருடைய பேச்சு நான் கேட்டிருக்கேன். மற்ற தோழர்களுடையது எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். இந்த நேரத்தில் இதற்கெல்லாம் ஆலமரமாக அடிப்படையாக விழுதாக இருப்பது முதலரங்கம். இன்றைக்கு முதலரங்கம் 1132வது வாரம், நாளைக்கு இங்கே 600வது வாரம். இப்படி ஒவ்வொரு அரங்கத்திலும் 300, 400, 600 என்று இப்படி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிற ஐயா அவர்களுடையது நான் பாரதியார் சொல்லி 2 சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் குறிக்கோள் இருக்கும். மனித பிரிவுக்கு குறிக்கோள் நிச்சயம் தேவை. அதில் பாரதி சொல்லுவான், எனக்கு தொழில் கவிதை, இமைப்பொழுதும் சோறாதிருத்தல், நாட்டுக்கு உழைத்தல். அதுதான் ஐயா தாமோதரன் ஐயா அவருடைய ஒரு பெரிய சேவை. இன்னைக்கு இத்தனை கிளைகளாக நாம் செயல்படுத்தி கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். போகன்வில்லா பூங்கா 300 சில்லறை தான் வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு 2 நேரத்தில் ரெட்டப்பு மகிழ்ச்சியில் உங்களை எல்லாம் ஒரு அமைப்பாளர், துணை அமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் மற்றுமுள்ள அனைத்து பகுதியிலிருந்து வந்திருக்க அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த மகளிர் தினத்தை பற்றி 2 குறள். 31வது கிளையில் ஐயா முன்னிலையில் வகிக்கின்ற ஐயா அவர்களுடைய ஒரு இதில் நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். பாரதியாருடைய பாடல், கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குறுங்கிட கை கட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆழ்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவீனில் ஆணுக்கு இங்கே பெண் நினைப்பில்லை கான் என்று கும்மி. இது நிறைய இருக்க ஒரு பாடல் வரிகள். நாங்கள் சுருக்கன்றதுனால ஒரு சுருக்கமாக பாடிட்டேன். அந்த அளவுக்கு அம்மா கூட இந்த கும்மியில சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இதை நடத்தின நம்ம 31வது கிளை பத்மா நகர் கிளை. அது ஒரு சிறப்பு மிக்க கிளை. அதை நாம் எப்பவுமே அதுக்கு இது பண்ண முடியாது. 1, 2. 2வது என்னன்னா, அவருடைய பாரதியார் கூட 2, 3 சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால 2 சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி தொல்காப்பியத்தில் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாது நெறிகின்றான் பாரதி. இப்படி ஒன்று பாரதி பெண்ணின் பெருமையை பறைசாற்றுவான். இந்த மாதிரி கும்மி அடித்த வேற ஒரு பறைசாற்றுவான். இப்படி ஒரு பாரதியாருடைய பாடல்களை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும்.
இந்த நிகழ்ச்சி நம்ம தமிழ் பெரியார் விருது பெற்ற ஒரு அறைக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நான் நன்றி பெற்றிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவும் இந்த மன்றத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணித்திரு நாடு, வந்தே மாதரம். அழைத்தமைக்கு நன்றி. திருவிக பயிற்சி பயிலும் 10வது கிளை 600வது வாரம் இனித நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய அமைப்பாளர் செயல்பட்டுக் கொண்ட ஆனந்தன், சரவணன் ஐயா, ஒரு ஆனந்தரா, ஒரு அர்ஜுனன் ஐயா, அவர் எனக்கு பழைய தெரிகிறார். மற்றவங்கெல்லாம் புதுசாக இருக்கார். அது இருந்தாலும் சரவணன் ஜெயபால பார்த்துருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லும்போது திருவிக பயிற்சி பயில கிட்ட ஒரு 40 மகளிர்களுக்காக அவங்களுக்காக அந்த வாழ்த்துக்களை போட்டோம். இன்னும் அந்த மகளிர் வந்து திருவிக பயிலகத்தை எல்லாருமே சொல்லணும், யாரும் தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த புத்தரகத்தை வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வாசிக்கலாமா? அரங்கத்தாய் திருமதி பிரியா பார்த்தசாரதி, அரங்க காப்பாளர் திருமதி சித்ரா மண்டல், அரங்க பெருந்தகை திருமதி டாக்டர் ரமலா, அரங்க கவிதாயினி நெல்லை அன்புடன் ஆனந்தி, ஆற்றல் ஆசிரியர் திருமதி பிரேமா ஜானமுடன், அரங்கம் முழக்கம் திருமதி பத்மாவதி பட்டய கணக்கர், அரங்க திருக்குறள் திருமதி கோமதி, திருமதி நிர்மலா ஆசிரியை, யோககுரு திருமதி வனப்பு சம்பால், அரங்க நிர்வாகிகள் திருவிக தமிழ் பெரியார் விருதாளர் திருமதி கீதா முத்துகிருஷ்ணன், உமா ராஜ்குமார், திருமதி வைதேகி சந்திரன் இன்னைக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். சிறப்பு. அடுத்து இணையவர் பலக திருமதி அழகா சாட்சி, சித்தாந்தேவி ரமேஷ், சாய்பிரியா, சாத்தியார் புதுக்குடி புத்துசாமி, அனுராதா, பவானி செல்வர்கள், பூஜா சரவன், கல்யாணிகள், மூத்த மகளிர்கள் திரு விஜயா, திரு சரஸ்வதி, நாகலட்சுமி, இந்திராணி, தேவகி, திலகவதி, அறக்கப்பட்டாளர் திருமதி திவ்யா ராஜேஷ், நாகலட்சுமி, வாணி, ஜெகதீஸ்வரி, அங்கே பிரியங்கனி, ஹரணி, திவ்யதர்ஷினி, ஆதிரா, ஆசுகவியா, செல்லா காந்தி, சிவா ரமேஷ் மகளிர்கள், புனிதா ராஜா மகளிர்கள், அச்சிதா, சூரியகலா, அன்னலட்சுமி, செல்வி ராஜேஷ், கைவழி, பொற்கொடி, விஜயலட்சுமி மற்றும் அரங்கவர்களின் மகளிர்கள் இனி அன்பான உலக மகளிர் நல்வாழ்த்துக்கள். மாதராய் பிரஞ்சனன், மாதம் செய்திகள் வேண்டும் அம்மா. நதிகளை பிறந்து வளம் சேர்த்தினோம், பூமாதேவியை கருணை புரிந்து உயிரினங்களை பசியாற்றும் சக்தியின் சொல்வங்களான மகளிர், கல்வி கரசியாக வித்யா சரஸ்வதி, லட்சுமி கடாட்சமாக மகாலட்சுமி, உயிரினங்களை உற்சாக எதிர்த்து மூதேவி. அவங்க வந்து எல்லாருக்குமே இருக்காங்க, உயிரினங்கள் இருந்து எல்லாருமே இருக்காங்க. மூதேவி சொல்ல வேணாம் அப்படின்னாங்க. எனக்கு மூதேவி சொல்ல முடியாது. அது அன்பினால் பராசக்தி, அர்ஜுனால் அன்னலட்சுமி, அமைதியில் பூமாதேவி, வீரத்தில் துர்காதேவி, கருடைக்கடலாய் காயத்ரி, பாசத்தில் அனிதாம்பிகை, சத்தியமாக திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரகம், கலியுகம், தன்னைத்தானே சொல்லுகின்ற பூமி, காலச்சக்கரத்தை சுழற்சி, வாழ்க வளர்க வளர்த்துடன் வாழ்க, இறையோடு வாழ்க, மகிழோடு வாழ்க, என்னாலும் மகளிரும் இவரோடு 2 மகள். மூத்த மகள் திருமண நாள் வெள்ளி விழா 25ஆம் ஆண்டு ஸ்ரீமதி மற்றும் பெரியப்பா சித்தப்பா என்ற மகள்கள், பேத்திகள், உறவுகளாக பயிலருக்கும் திருமதி கைவழி மற்றும் பல வாழ்க வளர்த்துறது என்று கூறி உரை நிறைவு செய்கிறேன். மகளுக்கு வந்து இன்னைக்கு 25 வெள்ளி விழா ஆண்டு. எல்லாருக்கும் அந்த பெண்கள் மகளிர் சொல்லி ஏற்பட்ட சொல்லலை அதை சொல்லக்கூடாது. அதனால் நல்ல அன்புடன் ஆனந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு மலர் கொடுத்துருக்காங்க, சின்ன பொண்ணு. இதை வந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்டே கொடுத்து என்னுடைய அக்காவுக்கு நேரடியாக கொடுத்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் கொடுத்துருக்கா. அது வந்து அவங்க கிட்ட கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அரங்கத்தை நடத்தி கொடுக்குற இந்த ஜெயநகர் அரங்கம் மேலும் மேலும் நிறைய பற்றாளர்களை வந்து சேரும். ஏன்னா 4-5 நாள் நாடுவாங்க, உடல்நிலை சரியில்லாத அளவுக்கு வந்து போக்குவரத்து ப்ராப்ளம் ஆகி போகுது. இப்படி போய் டைவர்ட் ஆகிட்டு அது 7:30-8 மணி ஆகி போகுது. கொஞ்சம் வண்டி போடுறது ப்ராப்ளம் இல்லாத அடிக்கடி வர முடியல. இப்போ ஒரு அரங்கத்தை பார்த்தாங்க ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு இந்த அர்ஜுன எனக்கு பழைய ஆளு ரொம்ப தெரிகிறார். இவர் அந்த சிரவணன் புதுசாக பார்த்தோம். இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த மாதிரி எப்பவுமே நடத்துறதுக்கு நம்முடைய நெறியாளர், நிறுவனர், முனைவர், ஆதரவுக்கணி விருதாளர் சிரஞ்சீவி பார்த்தாம போட்டு இந்த மாதிரி வாய்ப்பை நல்கிய அளவுக்கு வணக்கம். திருவிக பேச்சு பயிலரங்கம் ஜெயநகர் அரங்கினுடைய 6வது வாரம் மகளிர் தினமாக கொண்டாடப்படும் மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த விழாவிலே தலைமையேற்றிருக்கின்ற அருமை சகோதரி வைதேகி சந்திரன் அவர்கள் மற்றும் முன்னிலை வைக்கின்ற ராஜா அவர்கள் அனைவருக்கும் மற்றும் நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் யோகா ஏன்னா நான் புதிதாக வந்திருக்கிறதுனால எனக்கு தெரியல, அமைப்பாளர்கள், நியமிப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் அது எனக்கு புரியல. அதனால ஒட்டுமொத்தமாக நான் சொல்லிட்டேன். நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி. மகளிர் தினம் ஒரு சின்ன கவிதை, ஏன்னா பெருசாக இருக்கு, நான் கொஞ்சம் தான் படிப்பேன்.
மகளிர் தினம், உலக மகளிர் தினம், மகிழ்ச்சியான உலக மகளிர் தினம். உருமுக்கடலும் கருவேற்காலனை நிலவுமங்கை நீள்நதியோட நீண்டு மீனோ நித்திரை ஏதோ பலவும் வாழை மாவுடன் கண்ணல் கரும்பு காணி கார்மலை கொலையே மலையும் மடுவும் மங்கை மனமே மாயுள் காணும் மைக்குழல் மனமே இல்லம் முழுதும் இன்பம் பெடைய பெருமை பேதைய எதுமை பிடி வெள்ளம் போல இனிக்கும் சொல்லி வேங்கை மங்கை வேல்பிழி கல்லு அல்லல் அல்லல் ஏதோ ஆயிடை ஆடை அன்பு பொய்கை அபிவொளி பொதிகை அள்ளி இரவு குறுகும் உறவே அறிவை அழகோ ஆயிரம் நிலவே அன்னை நினைவு ஆடல் போலே காலை மாலை கவிமுள் கனவே என்ன ஏது என்பதை அறியா இளமை காலத்து உண்மை பொழுது மன்னன் போலே மண்ணில் பிள்ளை மார்புச்சீலை தண்ணில் கிள்ளை மூன்றில் தோறும் முத்துமணியே முற்றில் தோறும் முத்துமணியே மூன்று கடலும் வழங்கும் தமிழ் என்று இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்த இந்த அமைப்பில் உள்ள அனைவருக்கும் அன்றைய வணக்கம் தெரிவிக்கிறேன். மகிழ்ச்சி. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நம்முடைய இன்றைக்கு 600வது வாரத்திற்கு தலைமை ஏற்றுள்ள மேடம், தமிழ் பெரியார் விருது பெற்ற மேடம் வைதேகி சந்திரன், திருமதி வைதேகி சந்திரன், அண்ணன் திரு ராஜா, திரு யோகரத்னா சார், அர்ஜுனன் சார், ஐயா, நம்முடைய ஆனந்தன் சார், நம்முடைய அமைப்பாளர், 2 பேர் நண்பர்கள் சரவணன் சாரும் சுரேஷ் மிக சிறப்பாக இந்த அரங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய ஐயா முனைவர் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம். ஏன்னா 600வது வாரன்றது ஒரு மிகச்சிறிய பெரிய மைல்கல். நாங்கள் போன மாதத்துலேருந்து 700 கொண்டாடினோம். ரொம்ப பெரிய செய்தி அது. ஏன்னா கடக்க முடியாத இடத்துல கடந்து இன்னைக்கு ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த ஜெய்நகர் பூங்காவுக்கு ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம். லேண்ட்மார்க்னா உலகமே ஒரு இடத்த டக்குன்னு சொன்னால் உடனேனா நம்மளுடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான். ஏன்னா இது ஒரு மைல்கல். இந்த இடத்த வந்து நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாவது நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு உடனே உங்களுக்கு சொல்ல முடியும். ஆப்போசிட் நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுடைய அமைப்பு இருக்குது. மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து மென்மேலும் வளரணும்னா எப்படி வளரணும்னா நம்ம எல்லாமே வந்து இந்த அரங்கத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் வந்து அறிவார்ந்த மக்கள் இருக்காங்க. அறிவார்ந்த மக்கள் வந்து நிறைய செய்திகள் இங்கே சொல்கிறோம், நிறைய செய்திகளை உள்வாங்கிக் கொள்கிறோம். இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் கூட சொல்லலாம். நிறைய படிச்சுட்டு வந்து நம்ம நிறைய செய்திகளை கேட்போம். ஆனால் அந்த 1.5 மணி நேரம் வந்து நம்ம தவ நிலையை மேற்கொள்ளும் போது நம்ம ஒரு மன அமைதி, உற்சாகம் எல்லாமே இங்கே பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அவையில் தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற திருவிக தமிழ் பெரியார் அவர்கள் இந்த பொறுப்பை வழங்கி அடுத்து இந்த ஜெய்நகர் அரங்கத்தின் அமைப்பாளர் ஆனந்தன், இயக்குனர் அவர்களையும் மற்றும் இணையமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களை போட்டி வழங்கி அனைத்து திருவிக பேச்சுப்பாளர்கள், திருவிக தமிழ் பெரியார் பெற்ற அனைத்து நமது உறவினர்களுக்கும், அனைத்து அரங்கிலிருந்து வந்திருக்கின்ற அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், இணையப்பர்களை போற்றி வழங்கி இந்த நிகழ்ச்சி எனது துறையை சார்ந்த யோகா குரு அவர்களையும் நான் போற்றி வழங்குகிறேன். இந்த திருவிக பேச்சுப்பாளர்களுக்கு 600வது வாரத்துக்கு என்னை முன்னிலைப்படுத்தி
என்னை முன்னால் அமர வைத்து அழகு பார்க்கும் நமது நெறியாளர் ஓராண்டு ஈராண்டு இல்லை 21 ஆண்டுகளாக 31 அரங்குகளை நிறுவி சிறந்த முறையில் நிர்வாகி நெறியாள்கை செய்கின்ற வாழும் திருவள்ளுவர் ஐயா தாமரை இந்த 6வது வாரம் நடைபெறும் 6 வாரம் தொடர்ந்து நடைபெறும். இடையில் சில தடுமாற்றம் வைத்தாலும் ஐயாவின் சீரிய முயற்சி நான் உள்ளபடி ஒரு 2 வாரங்களாக பார்க்கிறேன். எந்த அரங்கில் சென்றாலும் ஞாயிற்றுக்கிழமை செய்வதற்கு மறக்காம வந்துருக்கு. காலைல கூட சொன்னார் 10 வாட்டி. அதுதான் அவர் நெறியாள்கை அவருடைய திறமை, அவருடைய பணிவு. இப்பொழுது கூட சுட்டி காட்டினாங்க, இப்பதான் செய்யணும். அதுதான் அவருடைய தனி சிறப்பு. எங்களை போட்ட ஒரு கடைக்குட்டி பயிற்சியாளர்களை முன்னால் ஒரு முறை விட்டு பார்க்கிறது மிக்க மகிழ்ச்சியா. இந்த 600 வாரங்களை தொடர்ந்து நடைபெறுவது சாதாரண விஷயம் இல்லை. இருந்த பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருக்கணும். இந்த அரங்கத்திற்கு வரணும்னா ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செயல்படுத்தினார்கள் அது பயன் உண்டு. அது உண்மையிலேயே நான் அனுபவத்தில் சொல்றேன். இந்த என்னுடைய பத்மாவதி நாடகம், எங்களது பத்மாவதி நாடகம் தொடங்குவதற்கு நான் ஓராண்டு முயற்சி பண்ணேன், ஓராண்டு சிந்திச்சேன். எப்படி தொடங்கலாமா, நம்ம ரிட்டையர் ஆனோம் இப்போ இதை பண்ணலாம்னு சிந்திச்சு சரி ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு தொடங்கினேன். நல்ல முறையில் நடந்துட்டு. அதுக்கு முன்னாடி நான் யோகா மாஸ்டர் என்னுடைய வீட்லயே பண்றேங்க. வீட்லயே ஒரு யோகா பத்தி பேசினா தொடர்ந்து 5 மணி நேரம் தொடர்ந்து பயிற்சி கொடுப்பேன், பேசுவேன். ஆனா இது மாதிரி 10 பேருக்கு முன்னாடி பேசும்போது கையை பயில தான் பேசுவேன். ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் இந்த 3 மாதத்திலேயே நானு காகூர் மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு 200 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன். போன வாரத்தில் வைஷ்ணவா கல்லூரி மாணவர்கள் ஒரு 300 மாணவர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்திருக்கிறேன். லாஸ்ட் வீக்கு வைஷ்ணவா கல்லூரி, அப்புறம் தாகூர், அப்புறம் இது இன்னொரு கல்லூரி ஜெயின் மகளிர் கல்லூரி, அங்கேயும் போய் பயிற்சி கொடுத்துருன்னா சிறந்த பேர் எடுத்துருன்னா இந்த திருவிக்கால் பயிற்சி கழகத்தி அடி பயிற்சி. அதனால நம்ம எதிர்பார்க்காம தொடர்ந்து பயிற்சி பண்ணுவோம். இது மாதிரி 600 பல 600 நீங்கள் கொண்டாடலாம். ஐயா உங்களுக்கு இந்த 6 வாரத்தில் மகிழ்ச்சி. தொடர்ந்து 100 ஆண்டுகளை நீங்கள் தொடர்ந்து நல்லபடியில் செயல்பட வேண்டும். வாழ்த்தி 2வது மகளிர் தின வாழ்த்து. இந்த 31 ஆண்டுகளிலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் 600, 300, 200 ஆண்டு விழா எல்லாத்திலையும் பாட்டுத்தண்டலாருடைய பாட்டு இல்லாம அங்க நடைபெறாங்க. இது மகளிர் தினத்திற்கு ஒரு சிறப்பு. அவருடைய எங்க நகைச்சி வந்தாருன்னா பாட்டு இன்னொரு பிறந்த விழாம ஒரு பாட்டு, அவர் பாட்டு எழுதி காத்துட்டு இருக்கோம். அது மகளிர் தினத்துக்கு ஒரு சிறப்பு. அனைத்து மகளிர்களும் நீண்டு நெடிது இனிந்து வாழ வாழ்த்துகிறேன். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சி ஒன்றுதான் உங்கள் இதயத்தை 120 ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக இயங்கும். இந்த மகிழ்ச்சியா இருக்கிறது சிரிக்கும். சிரிப்பு எப்போதும் மகிழ்ச்சி எப்போதும் விட்டு கொடுக்கணும். எல்லாம் விட்டு குடும்பத்துல விட்டு கொடுக்கும்போது தான் மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சினா நம்ம ஒரு 3 டாக்டர் சொக்கலிங்கம் சொல்லுவாரு, 3 ஊ என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கலாம். 3 ஊ அப்படிள்ள ஊ: சீரான உணர்வு, சீரான உணவு, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 ஊ என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து அனைத்து மனிதர்களும் நீண்டு நீண்டு ஆரோக்கியமாக வாழ்க என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தமிழே, அழகு நிறைந்த செழும் தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நெருங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நீண்ட அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னன் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, தமிழே, உன்னை வணங்கி பேச வாய்ப்பளித்த உங்களையும் வணங்கி மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். நாம் ஏன் மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம்? பயன்சாலையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுயமரியாதை வேண்டும் என போராடி 1910ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் மகளிர் தினம். பணம், படிப்பு, பயணம், அதிகாரம், சொத்து என எல்லாம் உனக்கு கொடுத்தாலும் இனி என்ன வேண்டும் என கேட்பவர்களுக்கு சொல்கிறேன். சுயமரியாதை வேண்டும், சிந்தனை செய் மனம் வேண்டும், போராட வேண்டிய நேரத்தில் போராட வேண்டும். இது பெண்களுக்கு. யார் என்ன சொன்னாலும் அதன் உள்ளடக்கம் அறிந்து தெரியும் தெளிய வேண்டும். அதற்கு கசரற கல்விகள் தேவை. அப்போதுதான் நீ பேரழகு. பெண்ணே, நீ ரொம்ப அழகு என சொல்லும்
உரிமையை யாரிடமும் கொடுக்கக்கூடாது என கூறிய விவேகானந்தரின் சொல்லை மனதில் நிறுத்து. தற்காப்பு கலை கற்றுக்கொள். உன்னையும் மனித நேயத்தையும் காக்க உடல் நலம் மனநலம் பெற மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜெயநகர் பூங்காவோட 600வது வார விழா சிறப்பாக நடைபெறுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் பதிவு பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது ஜெயநகரை பற்றி சார் அடிக்கடி சொல்லுவார், தாமோதரன் சார். இடையில ஆட்களே இல்லை, நம்ம போய் அதை அந்த மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு 600வது வார விழா நடத்துறதுக்கான ஆட்கள் இங்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. அதை இவ்வளவு தூரம் தாங்கி பிடிச்சி கொண்டு வந்தவருக்கும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சரவணன், சுரேஷ் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு நன்றி. வணக்கம். மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நம்முடைய நெல்லை அன்புடன் ஆனந்தியார் மாகவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க அமெரிக்கால இருந்தா கூட நம்ம அரங்கத்தை நடத்துறாங்க. எப்படின்னா, நம்ம ஒரு செய்தியை போட்டு நாளைக்கு ஜெயநகர் அரங்கம் அப்படின்னு கொடுத்துட்டா அது ஜெயநகர் அரங்கம் என்ன அந்த இதெல்லாம் போட்டு உடனே ஒரு வடிவம் போட்டு அமைச்சிருவாங்க. அடையார் அரங்கம், பட்னப்பாக்க அரங்கம், கில்நகர் அரங்கம், வேற யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க கைக்கு போனா அவங்க அது ராத்திரி அது 12 மணியா இருக்கும், 1 மணியா இருக்கும், மேடம் அப்படின்னு நீங்க அமிச்சிங்கன்னா போதும், அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா அது வடிவமைச்சு நமக்கு டக்குன்னு வரும். அதே மாதிரி அங்கிருந்தே டாக்டர் மூவாக்கு உண்டான கவிதைகளை வடிவமைத்து எனக்கு அனுப்பி விடுவாங்க. ஐயா நீங்க படிச்சிருங்க ஐயா. அதாவது அவங்க கவிதையை படிச்சதுனால அது நல்லா இருந்தது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க படிச்சதுனால கவிதை நல்லா இருந்தது. அது ஒரு பணிவு இல்லையா? சில பேர் என்னால இவன் உயர்ந்தான்வான், ஆனா உயர்ந்தவன் என்ன பண்ணுவான், என்னைக்குமே அப்படி சொல்ல மாட்டான். அவரால் நான் உயர்ந்தவன். இது பணிவு. இந்த பணிவை கத்துக்கிறதுக்கே நமக்கு நிறைய வேணும். அதாவது இங்க இல்ல, அவங்க இந்த மண்ணுக்குரியவர்கள் அமெரிக்கால 15-25 வருஷமா அங்க அவங்க பணியாற்றுகிறார்கள். ஒரு கம்பெனியில மேலாளரா இருக்காங்க. நிறைய பணிகள். இதற்கிடையே லாலிபப், சிறுவர் உலகம்னு குழந்தைங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பது, தமிழை சொல்லுவது. இன்னைக்கு தமிழ் இலக்கியங்களை ஒரு தமிழ் ஆசிரியர் படிக்கிறானோ இல்லையோ, திருமுருகாற்றுப்படையிலிருந்து எல்லா இலக்கியங்களையும் படித்து அதை பற்றிய ஒரு ஆய்வுரைகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. அது மேலாக நம்முடைய அரங்கில் உண்மையான பற்றுடையவர். நீங்க கேட்கலாம், அது என்ன சார் உண்மையான பற்று, அப்ப நாங்கெல்லாம் பற்று இல்லையா அப்படின்னு வார்த்தை வரணும். வந்துச்சா? வரணும். வரலன்னா வர வச்சுக்கோங்க. ஏன் இதை சொன்னேன்னா, மெய்யான பற்று எல்லாருக்குமே இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த அரங்கத்துக்கு கூட இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கோம். ஜெயினர் அரங்கத்து இவ்வளவு பேர் கூப்பிட்டோம்னா, இவ்வளவு பேர் வந்திருக்கோம்னா நமக்கு பற்று இருக்கு. ஆனா இங்க இல்லாம இந்த இடத்துலயே இல்ல. இருந்தாலும் நம்ம அரங்கம் சார்ந்து எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, ஐயாவுக்கு ஆபரேஷன் அப்படின்னு போட்டேன், அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டொனேஷன் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா 10,000 ரூபாய். டக்குன்னு உடனே என்னோட பேருக்காங்க. தெரிஞ்சிட்டே ஆசிரியர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல திருவிக அரங்கம் சார்ந்த ஒருவர் துன்பப்படுகிறார், அவருக்கு எதாவது நம்ம செய்யணும். உடனே அந்த 10,000 உடனே அமிச்சாங்க. இது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக எல்லாரும் 10,000 கொடுக்கணும் நாங்க இருக்கல. நீங்க அப்படி நினைச்சிட கூடாது. என்னடா அமெரிக்கால நம்ம 10 கொடுத்துச்சுன்னா நம்ம 20,000 கொடுக்கணும் போறது, இந்த ஆள் அதுதான் அப்படி போடுறான் போடுவது அப்படின்னு ராஜேந்திரன் நினைச்சிடக்கூடாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, 10 ரூபாய் 20 ரூபாய் தான் இல்லை, எவ்வளவு அன்போட சொல்லு. நான் அதுக்குதான் சொன்னேன். அந்த மொமெண்ட் சொன்ன அடுத்த நொடி நம்மகிட்ட அது வருது. அவங்க படிச்ச அடுத்த நொடி நம்மகிட்ட வருது. இதுதாங்க இப்போ சொல்லுதல் யாருக்கும் எளிய.
வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார், சொல்லுதல் யாக்கும் எளிய. 664வது குறள் 67வது இருக்கா. எல்லாரும் பேசலாம், பட் ஒன்லி ஃபியூ கேன் ஹெல்ப். இப்போ இந்த அரங்கம் இந்த 600வது வாரம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். 2 பேர் துடிப்பா வேலை செஞ்சுனே இருக்கிறாங்க, தூங்கவே இல்லை, வேலை செய்யறாங்க. யாருன்னா சரவணனும் சுரேஷும், ஒருங்கிணைப்பாளர். மற்றவங்க வேலை செய்யலையா, ஆனந்த வேலை செய்யலான்னு கேட்கக்கூடாது, அவரும் செய்யறாரு. இப்ப அவர்தான் இணைப்புரை நடத்துறாரு, ஆளுகை நெறிய ஆளுகை அவர் தான் செய்யறாரு. அவர் நடத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் ஃபீல்ட் ஒர்க். ஒரு மனுஷன் ஊர்லயே நல்ல பேர் வாங்கலாம், ஆனா வீட்டுல நல்ல பேர் வாங்குறதுன்றது அவனால முடியவே முடியாது. ஆனா வீட்லயே நல்ல பேர் வாங்கி ஊர்லயும் நல்ல பேர் வாங்குறவங்க அவங்க 2 பேர் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, ரொம்ப கஷ்டங்க. நீங்க ஊரெல்லாம் உங்களை ஆகா ஓகோன்னு பாராட்டும், வீட்டுக்குள்ள போய் காதை வச்சாதான் தெரியும் நம்ம யாருன்னு. ஆனா இவங்க 2 பேரும் வீட்டு கடமையை செஞ்சுட்டு நாட்டுக்கு என்ன 2 மருத்துவர், அவங்க மனைவி 2 பேருமே சித்த மருத்துவர்கள் அங்க இருக்காங்க பாருங்க, 2 பேருமே மிகப்பெரிய மருத்துவர்கள். ஆமா, அவங்க நம்ம வீட்டு வேலையை செஞ்சிடலாமா அவரு? செய்யறாரு. நீ இவ்வளவு சொல்லிட்டியா, அதுக்கப்புறம் அவங்க சரவணனுடைய திருமதி, நம்ம சுரேஷோட திருமதி மேடம், 2 பேருமே சிஸ்டர்ஸ் இல்ல, 2 பேருமே சிஸ்டர்ஸ். அதனால 2 பேருமே சிரிச்ச முகத்தோட, இன்னும் கேட்டா நிறைய வாட்டி நம்ம அரங்கத்துக்கு முதல் அரங்கத்துக்கே வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லீவு சண்டே, அதனால வருவாங்க. இங்க லீவ் இல்லாதனால அவங்களால வர முடியல, இல்லைன்னா இந்த அரங்கமும் வருவாங்க. ஷெரினும் பாப்பாவும் அன்ஷிகாவும் டாக்டர் மூவால நம்ம ஆராய்ச்சி கட்டுரே 2 பேரும் திருக்குறளில் மருத்துவம்னு படிச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம், 2 பேருமே அழகா படிச்சாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில அடிப்படை தேவை. இந்த அரங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோட எண்ணமே ஒருத்தர் பாராட்டுறது, ஒருத்தர் விமர்சிக்கிறதோ, கேலியா பேசுறதோ, கிண்டல் அடிக்கிறதோ, கேவலமா பேசுறதோ, அசிங்கமா பேசுறதோ, ஒருத்தரோட பர்சனலை பத்தி பின்னாடி போய் விமர்சிக்கிறதோ, இதெல்லாம் செய்யக்கூடாது மனுஷன்றதுக்கு தான் இந்த அரங்கம். ஆனா இதெல்லாம் தெரியாம சில நேரத்தில் நடக்குதுன்னும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆகும். ஏன்னா நம்ம அரங்கங்கள்ல அரிமா நோக்கு இருக்குனுங்க. யாருக்கு பாருங்க, ஒரு வேலை செய்யறோமா, எடுத்து நம்ம செய்யணும். இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பாக்குறாங்க, இவங்க என்ன பாக்குறாங்க, இதெல்லாம் பார்த்தா நம்மளால வாழ்க்கை நீங்க பாருங்க, விமர்சிச்சவன் எவனாவது பெரிய ஆளானதா வரலாறு இருக்குதான்? யார் யாரையும் நம்ம எல்லாம் விமர்சிச்சோமோ அவங்க எல்லாம் இந்த நாட்டோட முதலமைச்சரா இருந்திருக்காங்க, நாட்டோட பிரதமரா இருந்திருக்காங்க, நாட்டோட முக்கிய பதவியை வகிச்சிருக்காங்க, இல்ல நாட்டோட மிகப்பெரிய ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. எவெல்லாம் விமர்சிச்சானோ அவன் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, அட்ரஸும் தெரியாது, டீ கடையோட காரியம். சோ வாழ்க்கை என்பது விமர்சிக்கலாம், அர்த்தமுள்ள ஆரோக்கியமான விமர்சனமாக. இந்த அரங்கங்கள்ல அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கோம், இது ஏதோ சில குறைகள் இருந்தா அதை ஆரோக்கியமா சொல்லலாம். சார் இதை இப்படி செய்யலாம், தனியா சார் இதை இப்படி செய்யலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும். இது குணம் நாடி குற்றம் நாடி தவறே கிடையாது. ஆனா குறைகளே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த அரங்கம் ஆரம்பிக்கும் போது, சார் இது நீங்க நடக்கும் நினைக்கிறீங்கன்னா, நினைக்கிறீங்கல்ல, நடக்கும். அதுதான் எண்ணம். அப்படி நினைக்கும் போது 2 பேர் அப்படி துடிப்பா வந்தாங்க, சுரேஷும் நம்ம சரவணனும். கடவுள் அனுப்பி வைப்பாரு. கடவுள்னா என்ன, வெளியில இல்ல, உள்ள இருக்காரு. யோகம்ன்றது என்ன, உள்ள ஒண்ணு நீ தெரிஞ்சுக்கணும். நீ வெளியில இப்படி கையை இப்படி ஆட்டுறது இல்ல, இந்த கை இப்படி ஆட்டும் போது உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த கை இப்படி ஆட்ட எனக்கு நல்லா ஆகும்னு இருக்கணும். சார் நானும் 6 மாசமா ஒரு வருஷமா யோகா போறேன் சார், ஆனா விட்டு போகுது கை, அது என்ன பண்ணாலும் போக மாட்டேன், விதி சரியில்லை சார், யோகாவே எனக்கு சரி வரல சார். சரி என்ன பண்ண போற, அடுத்தது நடக்கிறேன் சார், அது 1 வருஷம் நன்றி, என்னாச்சு போங்க சார், நடையும் வேஸ்ட் சார், அதுக்கு ஏன் எனக்கு ஒண்ணும் ஆகல, மூச்சு வாங்குது விட்டு போகுது. சரி நடையும் போச்சு, யோகாவும் போச்சு, ஓடுயா நல்லதுன்னு சொல்றாங்க, ஒரு நாள் ஓடுனா அதுக்கப்புறம் ஓடவே மாட்டேன் ஜென்மத்துக்கு. ஏன்னா மனசு என்ன வாழ்க்கை, நீ எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நீ என்ன வேணா செய், மூச்சு பயிற்சி செய், இல்ல பேச்சு பயிற்சி செய், நான் இதையாவது நம்பிக்கையோடு செய்யுங்க. எது பேச்சு பயிற்சி, அதையும் நம்பிக்கையோட வர்றதே இல்லை. வரும்போதெல்லாம் யாரையாவது இது சரியில்லை, அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. கட்சியில நீ சரியில்லைன்றது எப்பப்பா தெரிஞ்சுக்க. என்ன சார் கேட்கறது கரெக்டா இல்லையா? நம்மளை தெரிஞ்சுக்கிறது தானே வாழ்க்கை. மனக்கோணல், வள்ளுவர் அழகா சொல்லுவார், சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை. அழகான குறை 119. இந்த மனக்கோட்டம் சரியில்லைன்னா பாக்குறதெல்லாம் சரியில்லாம தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. வாழ்க்கையில யாரையும் குறை கண்டுபிடிக்கவோ ஒருத்தர் பார்த்து பொறாமப்படவோ நம்ம இல்ல. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக்.
ஒவ்வொருத்தரும் ஒரு தனி உலகம். இந்த கடவுள் படைப்புன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க இயற்கை ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, கடவுள் நம்புங்க, நம்பாதவங்க போங்க. ஆனா இயற்கை, ஒரு மனிதன் தனித்துவம், அவனை மாறி அவன் தான். அவன் அந்த பிறவி எடுத்ததுக்காக தினம் நன்றி சொல்லணும் இறைவனுக்கு. நான் கருப்பா இருக்கேன், நான் அழகா இல்ல, நான் உயரமா இல்ல, எனக்கு 6 பேக் இல்ல, 5 பேக் இல்லலாம் அவசரப்படுவானா. யாரோ ஏதோ வச்சுக்கிறாங்கப்பா, வண்டி வச்சுக்கிறாங்க, தான் ஒரு வேகமா அடிச்சாதான் போய் எடுப்பாங்களாம். சரி விடுங்க, பாவம், அதுக்குன்னு நம்ம ஆளுங்க போறாங்க. அதனால என்ன இருக்கிறோம் என்ன இல்லை நம்ம கிட்ட. see, it is not what you have, it is how to use what you have which makes a difference in life அப்படின்னா நம் திருவள்ளுவர் அழகா சொல்வார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லா என்னுடையது இல்லை. 430வது குறள் 43வது. சோ வாழ்க்கையில அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு இருந்ததுன்னா நம்ம எதை செய்யணும், எப்படி பக்குவமா செய்யணும், எந்த மாதிரி செய்யணும்ன்றது இயற்கை அறிவு நமக்கு வரும். இந்த அரங்கங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அரங்கங்கள்ல வந்தா ஒருத்தர் பாராட்டுங்க. நீங்க பாராட்ட தெரியலன்னா கூட பரவாயில்ல, யாரையும் விமர்சிக்காதீங்க தப்பா. இந்த அரங்கம் வந்தா ஒருத்தர் இந்த அரங்கமே பாராட்டில் தான் ஓடுகிறது. நம்ம வாழ்க்கையே பாராட்டுல தான் ஓடணும். தப்பு செஞ்சா ரொம்ப உரியவங்களா இருந்தா நம்ம அது வேற, தனியா போய் கண்டிச்சுக்கலாம். ஆனா ஒரு அரங்கம்னு வரும்போது அங்க ஒவ்வொருத்தரையும் பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை. நல்லா பண்ணீங்க, சிறப்பா சொன்னீங்க, அழகா பேசுனீங்க. நம்ம அப்படித்தானே ஒருத்தர் என்னமா சொன்னாருன்னு சொன்னவருக்கே தெரியாது, நம்ம ஒண்ணுமே சொல்லியே ஏன் நம்ம எப்படி சொன்னா என்ன அது நம்ம வச்சு அழகா சொல்லுவார். அது மாதிரி எதுக்கு இவன் பாராட்டினானே தெரியாது, ஆனா நம்ம பாராட்டும். அந்த மாதிரி ஒரு மருந்து உலகத்திலே கிடையாது சார். இட்ஸ் நீங்க ஒரு நல்ல பாராட்ட மாதிரி ஒரு மருந்து. அதனால்தான் பாரதி எழுதினார், மந்திரம் போல வார்த்தை. what a beautiful word it was. வார்த்தை என்பது மந்திரம் மாதிரி, ஒவ்வொரு வேர்டும் ஒரு இன்ஜெக்ஷன். அதனால தான் சொல்ல, ஒரு வார்த்தையை நீங்க ஒரு எதை வேணா எடுத்துக்கோங்க, நம்மளோட மந்திரங்களை எடுத்துக்கோங்க, நம்மளுடைய நீங்க சமஸ்கிருத ஸ்லோகங்களை எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாத்திலுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. இப்போ முருகனை கும்பிடுற யாரு, நம்மளுடைய அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில ரொம்ப அழகா சொல்றார். இப்ப நம்ம வேலை என்ன பண்ணுவான், நம்ம முருகன் கையில தங்க வேலை அப்படியே மின்னுதுன்னுவான். அது எவ்வளவு கிலோ இருக்கும் அடுத்தவன் கேட்பான். அது 100 கிலோ. ஐயா நீங்க 200 கிலோ மேல இருக்காங்க இவனுங்க. அந்த வேலை பார்த்துங்க அது எவ்வளவு தங்கம், கோல்டு 22 கேரட்டா 24 கேரட்டா எவ்வளவு கிலோ இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க எங்க கோயில்ல போய். அதை நம்ம அருணகிரிநாதரும் பாக்குறோம். அது அவருடைய பார்வையில எப்படி வருது பாருங்க. கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பற்றி உய்வாய் மனநே ஒளிவாய் ஒளிவாய் மெய் வாய் விழி நாசியோடு சரியாம் ஐவாய் வழி செல்லும் அவா வினையே எழுதுவாங்க. அந்த வேலு என்ன பண்ணுமா, இந்த 5 புலன்கள் வழியாக எழக்கூடிய ஆசைகளை வேறறுப்பதற்காக அந்த வேலை கொடு முருகான்ற. நம்ம ஆள் வேலை குத்தா போய் மார்க்கெட்ல வச்சிருவோம், மார்வாடிக்கிட்ட வச்சிருவோம். அவர் அந்த வேலை வாங்கி என்ன பண்றாரு, இந்த புலன்கள் வழியாக வரக்கூடிய அத்தனை ஆசைகளையும் அடக்குது. பாருங்க பார்வை. we see the world not the way they are but the way we are. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். என் பார்வை நல்லா இருந்தா நான் பார்க்கிற காட்சிகள் நல்லா இருக்கும். என் பார்வையில குறைபாடு இருந்தா நான் பார்க்கிறவங்க எல்லாமே தப்பா தான் தெரியும். இன்னைக்கு இதெல்லாம் போடும் தான் இந்த மாதிரி அரங்கங்கள். இதுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டோம். அமெரிக்கன் ஆனந்தி வராங்கன்னு அதை வேற கேட்டாங்க நிறைய பேர். ஆனந்தி மாதிரி நிஜமாலுமே வராங்களா? நிஜமா நம்ப வராங்க. சத்தியமா வராங்களா? சத்தியமா எங்க அம்மா சத்தியமா வராங்க. அம்மா இல்ல, அம்மா சத்தியமா வராங்க. நான் இவரும் சொன்னேன் நான். ஏன்னா அட்லீஸ்ட் அமெரிக்கால இருந்து வராங்களே, சரி ஒரு அரங்கம் வராங்களே, நம்ம ஓடி வந்து பார்ப்போம். சார் 6:30 மணிக்கு வந்தா பரவாயில்லையா, நீ முடியறதுக்குள்ள வா பரவாயில்லன்னு கூட சொன்னேன். இதுக்கு மேல நான் என்ன கூப்பிடுறது? கரெக்டா 5:30 ஆரம்பிச்சிருக்கீங்களா நினைச்சிருக்கிறோம்பா. ஆனா 6க்குள்ள ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா 6க்குள்ள ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ ஒண்ணு சில தடைகள் இருக்கு செய்யும். 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இவ்வளவு ஏற்பாடுகள் பண்றது எதுக்காக? எல்லாரும் வரணும், அவங்க பேச்சு கேட்கணும், தலைமை எல்லாரும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம அழகு பார்க்கிறோம். இந்த இடத்தில் அமர வைத்து நாம் அழகு பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு கூறு இருக்கு. இந்த இடத்துல நாளைக்கு நீங்க உட்காருவீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் உட்காருவாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், men may come, men may go, but the institution is forever. மனிதன் என்று இருப்பான், நாளை இல்லை. அரங்கங்களோ அமைப்புகளோ இயங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் அரங்கத்தினுடைய வெற்றி. இந்த அசோசியேஷன் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா எதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஜெய்நகர் மேம்பாட்டு சங்கம், அதுல கூட பாருங்க ஜெய்நகர் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வெல்ஃபேர் அசோசியேஷன் தான் போடுவோம், நன்னல சங்கம் அப்படின்னு வைப்பாங்க. ஆனா இவங்க அழகா மேம்பாட்டு சங்கம் அப்படின்னு வச்சிருக்காங்க. மேம்படணும், மக்கள் வாழ்க்கை மேம்படணும்.
அதுக்காக அது மேம்பாட்டு சங்கம்னு வச்சிருக்காங்க. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் காயினேஜ் வேர்ட். டெர்மினாலஜி இஸ் சம்திங் டெம்ப்டிங் ஒன். அது மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ வாழ்க்கை என்பது நம்ம உருவாக்கி கொள்வதற்கும் வளர்த்து கொள்வதற்கும் தான். இதுக்கு ஒரு பேஸை வந்து நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் 600வது வாரம். இதோ வருங்காலங்கள்ல எனக்கு டைம் இல்லை சார், நான் வரணும் தான் சார் நினைக்கிறேன். ஒரு நாள் கிளம்பிட்டேன் சார் பைக் எடுத்து, அப்ப பார்த்து ஒரு பிரச்சனை வந்துச்சு சார். சரி, அந்த வாரம் ஆச்சு. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒவ்வொரு வாரம் வரும்னு நினைச்சிக்கினே நான் அதை நினைக்கிறதே இல்லை சார். இப்படிலாம் வாழ்றவன நம்ம என்ன சொல்ல முடியும் சார்? செய்யணும்னா ஒரே வழி செய்யறோம். சாக்கு தேடணும்னா 1000 வழி வராம இருக்கு. வரணும்னா ஒரே வழி, வர அவ்வளவுதான். இடியோ மழையோ புயலோ காத்தோ வர. ஆனா நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா எனக்கு 1000 சாக்கு கையில. The busy manக்கு பாத்தீங்கன்னா என்னைக்கு நேரம் இருக்கும். The busy man always finds time. The lazy man always finds excuses. சாம் பெட்ரோ. ஸோ வாழ்க்கையில சுறுசுறுப்பானவனுக்கு எதுல நேரம் இருக்கும், சோம்பேறிக்கு எதுலேயும் சாக்கு. நம்ம சாக்கு சொல்லக்கூடாது. நம்ம அரங்கங்கள் எங்கெங்க நடக்குது நான் இன்னைக்கும் சொல்லுவேன். நம்ம முதல்ல அரங்கம் ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த அரங்கம் 2003 திருவிக்கா மெட்ரோ இருக்கே அந்த இடத்துல ஆரம்பிச்சோம், அங்க நடத்தணும். 2வது அரங்கம் தொடங்குறதுக்கே எனக்கு 2 வருஷம் ஆச்சு. 2003 அது தொடங்கணும், ஜூன்ல 29. இது தொடங்கும் போது கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு 2005 மயிலை நாராயணசாமி அரங்கத்தை தொடங்கணும். அப்ப ரங்கசாமி இருந்தார், ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் நாராயணசாமி வந்தார். 2வது அரங்கம். 3வது அரங்கம் நம்ம நடேசன் பூங்கா. அதை நான் தொடங்கும் போது அந்த பெரிய அட்வொகேட் அவர் மகாராஜன் அவர் வந்து, நீங்க வந்தே ஆகணும் சார், எங்களுக்கு எங்க ஏரியாவில் நீங்க பார்க்ல வச்சே ஆகணும் சார், எங்க பார்க் ரொம்ப பெரிய பார்க் சார்னு கூட்டின்னு போய் அங்க நடேசன்ல தொடங்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு 32 பூங்கா இருந்தாலும் இன்னைக்கு இயங்கக்கூடிய பூங்காக்கள்னு பார்த்தா 21 தான் இயங்கிட்டு இருக்கு. நிறைய பூங்காக்கள் அடிபட்டு போச்சு இடையில, இந்த கொரோனா அது இது சில பேர் போயிட்டாங்க. ஸோ இதுல மனிதர்களுடைய உடன்பாடுகள், இத்தனை உறவுகள் நம்ம இன்னைக்கு கூடி இருக்கோமே, எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இதுல ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா சுரேஷுக்கோ இல்லைன்னா அர்ஜுனன் சாருக்கோ? அர்ஜுனன் சார்லாம் ஒரு பேஸ், பழைய ஆளு இந்த இடத்துல. இந்த இடத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 4 பேர் உட்காந்துருப்போம். சமயத்துல நானு அர்ஜுனன் சார், சுரேஷ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நானு அர்ஜுனன் சாரு பிரபாகர் 3 பேர் உட்காந்துருப்போம். சில நேரம் எனக்கு வேற ஏதாவது அரங்கம் வந்துச்சுன்னா பாவம் பிரபாகரும் அர்ஜுனன் கூட பேசிட்டு போயிருக்கிறாங்க. ஆனந்தன் பாவம் ஒரு கம்பெனியில இருக்கிறதுனால அவர் சொல்ல முடியாது, லீவ் இருந்தா வருவாரு இல்லைன்னா வர முடியாது. ஆனா லீவ் இருந்துதான் கட்டாயம் அரங்கம் வந்து அவர் நடத்துவார். ஆனந்தன் நல்லா நடத்துவார். ஸோ அதனால அவர் வந்து நடத்துவார். இல்லைன்னா அப்புறம் சுரேஷும் நம்ம சரவணனும் வந்த பிறகு அது ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு ஜெயநகர் பத்தி பயம் இல்லை, எவ்வளோ 4 பேர் வச்சாலும் அவங்க நடத்திடுவாங்கப்பா. ஏன்னா இங்க வரக்கூடிய அறிவாளி ஒருத்தன் 1000 பேருக்கு சமான். அவன் ஒருத்தன் பேச கேட்டாலே போதும் நமக்கு இல்லையா? அது காசு கொடுத்து கேட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. பேரறிஞர் அண்ணாவோட பேச்செல்லாம் காசு கொடுத்து கேட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ சோ சவுண்ட் நாலேஜபிள், நிறைய படிச்சாரு, ஹரேஷியஸ் ரீடர் இல்லையா? அரைச்சமாவும் அரைக்கல அவரு. அவரோட கார்னர்ஸ் வேற, அவரோட ஆங்கிலம் வேற, அவரோட அறிவு வேற, அவரோட மொழி கூறு வேற. இத்தனைக்கு அவரோட தமிழ் இலக்கியம் படிக்கல. ஸோ அதுக்காக இதை படிக்கணும்னு இல்லை, நம்மளுடைய திறன்களை மேம்படுத்தி கொண்டு கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த களங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள. இங்க வரும்போதே சந்தோஷமா வரணும். ஒரு 4 பேரை நம்ம மகிழ்விக்க முடியுமா? 4 பேரை பாராட்டிட்டா அது போலாமே. இந்த ஜோதிமணி வந்தாரு, ஏதோ ஒரு எல்லாருக்கும் பேர் சொல்லி ஒரு பாராட்டு கவிதை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. வித்தியாசமா சிந்திங்கன்ற, ஏதோ ஒரு வித்தியாசமா சிந்தி ஒருத்தர் பாராட்டவா செய்யுங்களேன். உனக்கு வரல, நீ வேஸ்ட், நீ தண்டம், இந்த வார்த்தைங்க தான் வேஸ்ட். யாருக்கோ ஒரு டேலண்ட் இருக்கு. என்ன சார் என்ன இது? அப்புறம் கொடுக்கலாம் சார், எங்கேயும் போயிட மாட்டாங்க. அன்புடன் எங்களை கேட்காம அவங்க பேசாம போக மாட்டாங்க. நீ கவலையே பட, அவங்க பேச்ச நம்ம கேட்போம். நான் ஏன் இதை இடையில பேசிட்டேன்னா எனக்குன்னு தனி சப்ஜெக்ட் வேணாம், அதனால எனக்கு எதுவும் பேச வேண்டியது கிடையாது. மற்றவங்கன்னா ஏதோ ஒரு சப்ஜெக்டோட பேசுவீங்க. எனக்கு இந்த 600வது வாரத்தை நடத்தணும், அதுக்கு அவங்க 2 பேர்ட்ட என்ன சார் நடத்தலாமான்னு கேட்டேன். நடத்தலாம்னா என்ன வேணும்? முதல்ல பொருள் வேணும், பொருள் அருள் வேணும். ஆமா, பொருள் இல்லாம எதுவும் நடத்த முடியாது, கனவுல தான் நடத்த முடியும். ஸோ பொருள் வேணும், அந்த பொருளை அவங்க ரெடி பண்ணணும். இன்னொன்னு இந்த இடத்த ரெடி பண்ணணும். அங்க நடத்தினா நம்ம இவ்வளவு சீரா நடத்த முடியாது, அதனால அதை இடம் ரெடி பண்ணணும். அதுக்கு அர்ஜுனன் ஐயா அசோசியேஷனோட நல்ல மேம்பட்ட மக்களை கேட்டு இந்த இடத்தை நமக்கு, ஏன்னா பயனுள்ள நிகழ்ச்சின்னு அவர் சொன்னா அவங்க கேட்பாங்க, ஒரு சான்றோர் சொன்னா அவங்க ஏற்பாங்க, நான் சொன்னா அது தெரியாது என்னை பத்தி என்ன. ஸோ அவங்க சொல்லி அவங்க அழகா இந்த இடம் கொடுத்து நம்ம இன்னைக்கு ஒரு டெக்கோரமா இதை நடத்துறோம் அப்படின்னா அர்ஜுனன் ஐயாவோட தலையீடு. அது அவங்க கேட்ட விதம். அவர் யாருக்காக செய்யறாரு? கேட்கிறவங்க பணிவு தான். சில பேர் கேட்டா செய்யணும்ன்றது கூட செய்யக்கூடாதுன்னு ஆயிடும்.
சில பேர் கேட்காம நம்ம ஓடி போய் செய்யணும்னு தோணும். ஏன்? அணுகுமுறை. இந்த அணுகுமுறை தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு வித்தியாசத்தை தருது வாழ்க்கை. ஸோ அவங்க 2 பேரோட அணுகுமுறை இவர் செஞ்சார். ஸோ அவங்க 2 பேரும் நான் எப்படியும் பாராட்டியே ஆக வேண்டும். ஏன்னா அதற்குரிய அத்தனை தகுதியும் அவங்க 2 பேருக்கு சிறப்பா இருக்கு. கூட அர்ஜுனன் ஐயா அதுக்கு நமக்கு பாலமாக இருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெயர். அவர்லாம் எவ்வளவு உடம்பு சரியில்லைன்னா கூட பாவம் வந்து ஜுரத்தோட வந்து உட்காருவார். ஏன்னா அரங்கத்துல ஆள் இல்லையே. அந்த 5 பேர்ல நான் இல்லைன்னா இப்படி அரங்கம் நடக்காது. நீங்க பார்த்துருக்கலாம், நான் ஒரு வாட்டி போட்டோ போடுவேன். 4 பேர் மேடம் சில நேரம் மோஸ்ட்லி வந்துருவாங்க. அப்படி வர்றதுன்னா எனக்கு ஃபோன் அடிச்சிடும், ஐயா நான் நீங்க அரங்கம் போறதுன்னா என்னை கூப்பிட்டு போயிடுங்க. எந்த அரங்கம் அவங்க வர்றது எனக்கு, ஏன்னா பட்டப்பாக்கம் போகும்போது 3 பேர் வச்சு நடத்தும். நானு, மாரிமுத்து, இந்த அம்மா. இவங்க வரலன்னா 2 பேர். ஜோதிமணி ஐயா பாவம் அங்கிருந்து வருவார் சில நேரம். பிரபாகர் இப்ப வரார். ஸோ இந்த மாதிரி நாங்க அரங்கத்தை டெவலப் ஒரு பெண்மணி ஒரு அரங்கத்துல உட்காந்தா ஒரு அழகா இருக்குமே. நான் யாரை போய் கூப்பிடுவேன், சார் வாங்கன்னா யாரோ எந்த பெண்மணி வர தயாரா இருப்பாங்க. ஐயோ அவ்வளவு தூரமா, அது வீட்டுல வேலை இருக்குது, பெரிய பொண்ணு போனோம், சின்ன பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துருக்கிறேன்னு என்ன யாரும் வரமாட்டாங்க. ஆனா இந்த அம்மா வராங்களே, இவங்கள பார்த்தாலும் போறாங்க. அது என்ன ஐயா அந்த அம்மா மொத்தம் கூட்டின்னு போறாரு, நீ வா வண்டி காலியா தான் இருக்குது உக்காந்துக்கோ. வர்றது இல்லையா? என்ன முச்சாமி சார் யோசிக்கிறாரு, இவன் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சான் எல்லாமே சார். அதாவது மனித ஹியூமன் சைக்காலஜி. பேர் வந்து ஐயோ தூய்மை பணியாளருக்கு செய்றீங்களா, தாங்க வச்சுக்கோங்க. சரி என்னால போய் தனியா செய்ய முடியாது, நீங்க ஒரு 500 ரூபா வச்சுக்கோங்க. நாம ஒரு நல்ல பணியை உண்மையா செஞ்சா கொடுக்கறதுக்கு இந்த உலகம் தயாரா இருக்கு. அந்த விமர்சனங்களை நம்ம விளையாடக்கூடாது. நம்ம தைரியமா எடுத்து செய்யணும். அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அழகா அவங்களுக்கு எல்லாம் புடவை கொடுத்து எல்லாம் கொடுத்து கிருநகர் அரங்கம் அது ஒவ்வொரு மகளிர் அரங்கத்தையும் செய்யறாங்க. அவங்க ஒரு பெண்மணிய நிர்மலா ஆசிரியரை கூப்பிட்டு தலைமையா உட்கார வச்சு அவங்க அழகா பண்ணாங்க. காலையில பண்ணாங்க. நான் கூட இந்த வாட்டி வர்றது கஷ்டங்க, நான் சேலத்துல இருந்து டூர்ல இருந்து வரேன். ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க வந்தா இல்லைன்னா நீங்களே நடத்திக்குங்க அப்படின்னு கூட கோபமா சொன்னாங்க. சரி இதெல்லாம் வந்து ஒரு அரங்கம் நடத்துபவர்களுடைய அந்த தன்மைகளை நாம் பாராட்ட வேண்டும். இதுதான் என்னுடைய தாழ்மையான பணிவான முன்வைப்பு. ஸோ அரங்கங்களை நல்ல முறையில் நடத்த எல்லோருடைய துணையும் தேவை. ஒரு சுரேஷ், ஒரு சரவணன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அரங்கம் இந்த மாதிரி ஒரு அரங்கங்கள்ல தேவைப்படுகிறது. அவரும் நான் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா இருக்கும் நேரங்களில் அவருக்கு வந்து பிரைவேட் கம்பெனி, சில நேரம் லீவ் கொடுக்க மாட்டான், நைட் ஷிஃப்ட் வரும், அப்பெல்லாம் அவரால் வர முடியாது. அவர் என்கிட்ட சொல்லிடுவார், ஐயா மன்னிச்சிருங்க என்னால வர முடியல. அது தன்மை. இருந்தா அவர் வராம இருக்க மாட்டார். இன்னைக்கு கூட இணைப்புரை அவர் தான் நடத்துறாரு. நல்லா பேசுவார், நல்லா அழகா நடத்துவார். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட திறமை. இப்போ கிருபா வந்து நம்ம அசோக் நகர் அரங்கத்தை சிவன் பூங்காவை ரெகுலரா நடத்தின்னு இருக்காரு. என்ன தலைபோற வேலையா இருந்தாலும் காத்தால ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு தான் போக முடியல. காலையில இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா நான் என்ன தலைபோற வேலையா இருந்தாலும் நான் ஓடி போயிடுறேன் எங்க பனகல் பூங்கா. இந்த அரங்கில் மாத்திரம் 10 பெண் அமைப்பாளர்களை நாம் நியமித்து இருக்கிறோம். திருவிக்காக்கு பிடிச்சது பெண், 10 பெண் அமைப்பாளர்கள். இதுல என்ன பியூட்டினா, பெண் அமைப்பாளர்கிட்ட கொடுத்த அரங்கம் எதுவுமே சோட போல. நீங்க பாருங்க, எந்த அரங்கமும் சோட போல. சோட போன அரங்கத்தை கூட கையில கொடுத்தா தூக்கி வச்சாங்க, தாங்களை தாங்கி பிடிச்சாங்க கீதா முத்துகிருஷ்ணன். So it was a fantastic sight for us. So வாழ்க்கையில டிட்டர்மினேஷன், உறுதி, இது இருந்தா எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நம்மால முடியாதுன்றது கிடையாது. ஆனா சாதித்தவர்கள் யாரும் கர்வப்படுவதில்லை. அவர்களை பார்த்து நாம் பெருமைப்பட வேண்டுமே தவிர பொறாமைப்படக்கூடாது, குறைகளை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட இருக்க குணநலன் என்னன்னு பாருங்க. ஒரு ரைட் சைட பாருங்க, பிரைட் சைட பாருங்க. டோன்ட் ரப் ஆன் தி ராங் சைடு ஆஃப் எ பர்சன். இதெல்லாம் வாழ்க்கை நிலைகள் என்பதை நான் பணிவுடன் தெரிவித்துக் கொண்டு, நம்ம ஆவலா காத்திருக்கக்கூடிய தங்க மங்கை, அவங்களுக்கு பட்டம் தங்க மங்கை. தங்க மங்கைன்னா தங்கம்லாம் போடல, ஆற்றலில் தங்கம், எழுத்தில் தங்கம், பேச்சில் தங்கம், பாட்டில் தங்கம் என்று பல தங்கங்களை தன்னகத்தை சுமந்து ஆனால் வெளியே தகரமாக காட்டிக் கொண்டிருக்கும் ஒரு உண்மை தங்கமே வா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்த தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அன்னை தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இனிய உணவாக இல்லாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தன்று. எப்படி கனியான இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து பேசணும்னு நம்ம தாமோதரன் ஐயா கிட்டதான் கத்துக்கிடணும். எல்லா நேர்காணலையும் என்ன கேட்பாங்க, நீங்க எப்படி நூல்கள்லாம் வெளியிட ஆரம்பிச்சீங்கன்னு. அது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சொல்றதை நான் இங்கே உங்க எல்லாரும் முன்னாடியும் நேர்ல சொல்ல ஆசைப்படுறேன். அமெரிக்காவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு நம்ம ஐயா அவர்களை நாங்க வரவேற்றிருந்தோம். அப்ப ஐயா வந்தாங்க. எனக்கு அப்பதான் அவரை முதல் முறையாக அறிமுகம்.
நிகழ்ச்சி முடிஞ்சப்பறம் நான் ஒருங்கிணைப்பு செய்யறத பார்த்துட்டு ஐயா ரொம்ப உங்க தமிழ் ரொம்ப சிறப்பா இருக்குமான்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாம் பார்த்துட்டு இது நீங்க எழுதுனதா, எத்தனை புத்தகம் வெளியிட்டிருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் இன்னும் புத்தகம்லாம் வெளியிடலைங்க ஐயா, என்ன எழுதி பத்திரமா வச்சிருக்கேன். அப்புறம் அவரு இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் எழுதி எதையுமே வெளியில கொண்டு வராம இருக்கக்கூடாது, நூலாக்குங்கன்னாரு. சரி, வருவாங்க சொல்லுவாங்க போயிடுவாங்க, நானும் விட்டுட்டேன், விடல ஐயா. ஒரு மாசத்துக்கு ஒரு கால் பண்ணி, என்னம்மா உங்களுக்கு கேட்டனே நூல் வெளியிடுறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு. ஐயாவுடைய ஊக்கத்தினாலதான் என்னுடைய முதல் நூல் எண்ணுயிர் என்ற வந்தது. இந்த வருகிற 16ஆம் தேதி என்னுடைய நூல் வெளியீட்டுல 11 நூல்கள் நான் வெளியிட காத்திருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இதுவரை 20 நூல்கள் வெளியிட்டிருக்கேங்கிறதுல நான் பெருமையா ஐயாவுடைய பாதம் படிந்து நன்றி சொல்லிக்கிறேன். உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு நம்ம கவிமணி சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே ஆண்கள்லாம் வருத்தப்படணும். ஏன்னா நீங்கெல்லாம் பெண்களா பிறக்கல, நாங்கெல்லாம் தவம் பண்ணியிருக்கோம், அதனாலதான் நாங்க பெண்களா பிறந்திருக்கிறோம். அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஆண்கள் சரியாக கொடுக்கும் பொழுது அவர்கள் பெண்களை விட ஒருபடி உயர்ந்து நிற்பார்கள். அந்த பணியை நீங்கள் அத்தனை பேரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால நம்ம திருவிக்க பேச்சு பயிலரங்கம் ஆரம்ப காலத்திலிருந்தே, கொரோனா காலத்திலிருந்து ஒரு ஒலி செய்தியாக நான் உங்களோடு பயணித்து வந்தவள் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை நேர்ல ஒரு அரங்கமாவது நான் கலந்துக்கணும், என்னுடைய பேரவா அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் நேற்று தான் வந்திருக்கேன். ஐயா சொன்னாங்க, நம்ம குரலையும் அழைச்சாங்க, கில் நகருக்கு வர முயற்சி பண்ணினேன், வேற ஒரு இதுல மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு மாலையில அவங்களையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு தட்டி கொடுத்தல் அப்படின்னா நம்ம ஐயா பெரிய தகைமை. குறைகளை மட்டும் சுட்டி காட்டாதீங்கன்னு நிறைய சொன்னாரு ஐயா. அது டோன்ட் ரப்பர் பர்சன் தி ராங் சைடுன்னு சொன்னாரு. உண்மை அதுதான். நான் என்கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, ஒருத்தங்க கிட்ட இருக்கிற நல்லதை மட்டுமே நான் பார்ப்பேன், அவங்க கிட்ட இருக்கிற அல்லதை விலக்கி விடுவேன். சரி, ஏதாவது அவங்களை பிடிக்காம போனா கூட சரி போய் தொலைட்டு விட்டுருவேன் நானு. ஏன்னா அவங்க இந்த மட்டுக்கும் நல்ல மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன். அது மாதிரி பெண்களை தலைமை பொறுப்பில் வைத்து அழகு பார்க்கின்ற நம்ம திருவிக்க பேச்சு பயிலரங்க நெறியாளர் நம்ம தாமோதரன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அரங்கம் நிறைந்து இங்க இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும். நிறைய அரங்கங்கள் ஐயா அவர்கள் துவங்கி வைக்கட்டும். நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிப்பேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் வரை சாப்பாடோட கேட்டுட்டு நீங்க கேட்கலாம். சார் வரிசையா சொல்லியிருக்காருல. இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுத்த திருமதி வைதேகி சந்திரன் அவர்களுக்கும், யோகரத்னா திரு முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், படிச்ச ராஜா சார் அவர்களுக்கும், அன்புடன் ஆனந்தி அம்மா அவர்களுக்கும், ராமச்சந்திரன் சார் ஐயா அவர்களுக்கும், தணிகை வேல் ஐயா அவர்களுக்கும், அர்ஜுனன் அண்ணா ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்தையும் கொடுத்து எங்களுக்கு இவ்வளவு காத்து வசதியையும் ஏற்படுத்தி, இவ்வளவு லைட் வசதியும் ஏற்படுத்தி, மைக் வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப மிகவும் நன்றி. ஆளுமை டிவி அவர்களுக்கும் மிகவும் நன்றி. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து பாடிய என் மகனுக்கும்
கவிதை பாடிய என் மகள்களுக்கும் திருக்குறள் பாடிய என் குழந்தை செல்வங்களுக்கும் நன்றி. இன்னொன்று என்னன்னா, சார் சொன்னாரு தாய்ப்பாலுக்கு நிகரான எந்த பாலுமே கிடையாது. அதனாலதான் உலக தாய்ப்பால் வாரம் நடத்தி ஒவ்வொருத்தவங்களையும் தாய்ப்பால் 6 மாசம் முடி தாய்ப்பாலை தவிர்த்து தண்ணி கூட கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒவ்வொரு வாரமும் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சொல்ற சின்ன பாயிண்ட் கூட சில பேர் ஏன்னாச்சும் தாய்ப்பால் கொடுக்கலாட்டி தேங்காய் பால் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு சில பேர் நினைச்சிருவாங்க. அது வேண்டாம். தாய்ப்பால் தான் 6 மாசம் முடியும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். தாய்ப்பாலை தவிர்த்து எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெண்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். உன் பால் பத்தாது, அடுத்த பால் இந்த குட்டி பால் கொடுங்கிற எண்ணமே இல்லாம உன் பால் பத்தம், நல்லா சாப்பிடு, நல்லா தண்ணியை குடி, நல்லா தூங்கு, நான் உன் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியா தூங்கினாவே குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு நல்லாவே பால் கொடுக்கும். 6 மாசம் முடி தாய்ப்பாலை தவிர்த்து வேற எந்த பாலையும் கொடுக்க. நான் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யலாட்டி கூட எனக்கு அப்படி இருக்காது கூட. நான் 2 வயசு குழந்தை என்னோட 2 குழந்தைங்களுக்குமே 2 வயசு முடி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு ஒரு மன உறுதியோட இருந்ததுனால கொடுத்தேன். அது உண்மை. இன்னொன்று என்னன்னா, எங்களுக்கு டைரக்டரு, கமிஷனர், சூப்பரண்ட் எல்லாமே அப்படி தலைமை பெண்களா நாங்க தலைமை ஏற்றி பார்த்தோம். சார் இன்னைக்கு எனக்கு பேசினது ஏதோ புதுசா தான் இருந்தது. இனிமேல் வர எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பெண்களையே தலைமை ஏற்றி நடத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் சார். எங்க வீட்டுல நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. எல்லாருமே அடுத்த ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஏன்னா என்னோட உள் மனதுல எப்போதுமே ஒரு பெண் குழந்தை தான். எங்களுடைய குலதெய்வமே எனக்கு 2 பெண் குழந்தையா பிறக்கணும்னு நான் ரொம்ப நாள் நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அது போல எனக்கு 2வது பெண் குழந்தை தான் பிறந்தது. அது ரொம்ப சந்தோஷம். எங்க 2 பேரும் ஒன்னா பார்த்துட்டாவே யாராவது 2 பேரும் எனக்கு பெண் குழந்தைனால எனக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அது ரொம்ப நன்றி. 2 குழந்தை. இன்னொன்று இன்னொன்று ஒரு பிடித்த கவிதை மட்டும், மகளிர் தினங்களை மட்டும் கொண்டாடாமல் மகளிரை கொண்டாடுங்கள். நம்ம மகளிர் தினம்னு சொல்றோம். ஏதோ ஒரு கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கஷ்டங்கள் வேண்டாம். ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கிறது கூட சார் சொல்லி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னாங்க எங்க டைரக்டர், கமிஷனர், சூப்பரண்ட் எல்லாம் ஒரு மேலதான் இருப்பாங்க. அப்படி கெத்தா இருக்கும். இன்னைக்கு காலையில நாங்க ஒரு 8 மணிலேருந்து ஒரு 5 மணி முடி வேலை பார்த்தோம். ஒரு மேடம்க்கு கீழே தான் வேலை பார்த்தோம். எங்களுக்கு அது ஒண்ணுமே அசகௌரியமே கிடையாது. சாப்பிட்டதே ஒரு 3 மணிக்கு தான் சாப்பிட்டோம். ஆனா ஒன்றும் கஷ்டமே தெரியாம வேலை பார்க்கறேன்னா அது பெண்கள் தலைமையின் கீழே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.